தலைப்பு செய்திகள். இலங்கை மீண்டும் வறுமை நிலைக்கு தள்ளப்படலாம், உலக வங்கி எச்சரிக்கை. அமெரிக்க தீர்வை வரி பேச்சுவார்த்தை வெற்றி. பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடினால் சோதனை. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சொந்தமான காணியை விடுவிக்க கோரிக்கை. பயங்கரவாதிகளை வேட்டையாடுவோம், மோடி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் பொருளாதாரம் ஒரு நிலையான தன்மையை எட்டியுள்ளதென கருதப்பட்டாலும் மக்கள் தொகையில் 1/3 மீண்டும் வறுமைக்குள் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உருவாகியுள்ளதாக உலக வங்கி எச்சரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்குரிய இலங்கைக்கான அபிவிருத்தி அறிக்கையை வெளியிடும் போதே உலக வங்கி இந்த தகவலை தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளை காட்டி வருகிறது என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நாட்டின் வறுமையின் அபாயம் மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. பொருளாதாரம் ஒரு நிலையான தன்மையை பெற்றிருந்தாலும் நாட்டின் வறுமை அல்லது வறுமை கோட்டிற்குள்ளும் நிலை அதிகரித்துள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மீது அமெரிக்கா விதித்த உயர் தீர்வை வரியை திருத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் இந்த விடயம் தொடர்பாக இரு தரப்பினரும் கூட்டு அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரத்தினபுரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பலர் எம்மிடம் கேட்கிறார்கள், நீங்கள் திருடாவிட்டாலும் அதனை செய்தவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று. இது குறித்து இன்று காலையும் நான் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் பேசினேன், எங்கே சிக்கல் உள்ளது என்று. எதிர்காலத்தில் பல வழக்குகள் மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எனவே இந்த நிறுவனம் வலிமையாக உள்ளதை நாம் உணர்கின்றோம். மக்கள் எங்களுக்கு வாக்களித்து சட்டத்தை பதிக்கும் நாட்டை எதிர்பார்த்திருந்ததால் திசைகாட்டி அரசாங்கம் அந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்றார். பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் தொடர்பில் சோதனை செய்யப்பட வேண்டும் என அறிவித்து போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு போலீஸ் தலைமையகம் இதனை தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதியில் துப்பாக்கிச் சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மோட்டார் சைக்கிளில் செல்லும் போதே தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவரின் பாதுகாப்பிற்காக மட்டுமே. எனவே மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அந்த நபரையும் அவரது உடைமைகளையும் ஆய்வு செய்யுமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொட்டடி மீனாட்சிபுரத்தில் உள்ள யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சொந்தமான காணியை விடுவித்து தருமாறு வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் யமுனானந்தா தெரிவித்துள்ளார். இக்காணி தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், கொட்டடி மீனாட்சிபுரம் பகுதியில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் பரப்பளவுள்ள காணி இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. 2010ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த காணியை விடுவித்து தரும்படி கோரிக்கை விடுத்து வருகின்ற போதும் இன்று வரை காணி விடுவிக்கப்படவில்லை. இக்காணி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மேலதிக அபிவிருத்தி தேவைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த காணியாகும். இந்த காணியில் பல வருடங்களாக இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதால் காணியை யாழ் போதனா வைத்தியசாலையின் தேவைக்காக பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. இக்காணியை உடனடியாக விடுவித்து தருவதற்கு வடமாகாண ஆளுநரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாழ் போதனா வைத்தியசாலையின் தேவைகள் அதிகரித்து வரும் தற்போதைய சூழ்நிலையில் இந்த காணி அவசியமானது எனவும் துரித நடவடிக்கை எடுத்து காணியை விடுவித்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு கை கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 292 வாக்களிப்பு நிலையங்கள் தபால் மூல வாக்களிப்புக்காக அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 21,064 பேர் யாழ் மாவட்டத்தில் தபால் மூலமாக வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தின் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்து ஊடகங்களுக்கு கருத்தினை தெரிவிக்கும் போதே அவர் இந்த தகவலை வழங்கியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் 243 வட்டாரங்களில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது.
யாழ் மாநகர சபை 3 நகர சபைகள் 13 பிரதேச சபைகளுக்குமாக 17 சபைகளுக்கு இந்த தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்தலுக்காக 517 வாக்களிப்பு நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளன. மொத்த வாக்காளர் எண்ணிக்கையாக 4,98,140 பேர் காணப்படுகின்றனர். இதேவேளை தபால் மூல வாக்களிப்பு 24, 25 மற்றும் 28, 29 திகதிகளில் அனைத்து அரசு உத்தியோகத்தர்களுக்கும் நடத்தப்பட உள்ளது. இதன்படி 292 வாக்களிப்பு நிலையங்களில் அஞ்சல் வாக்களிப்பு யாழ் மாவட்டத்தில் இடம்பெற காத்திருக்கின்றது. அதேவேளை வாக்களிப்பு கடமைகளுக்காக 292 அத்தாட்சிப்படுத்தல் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் 21,064 பேர் வாக்களிக்க அஞ்சல் வாக்களிப்புக்காக தகுதி பெற்றுள்ளனர். அஞ்சல் வாக்களிப்புக்காக விசேடமாக உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். மேற்பார்வை நடவடிக்கைகளுக்காக 28 வலயங்கள் தெரிவு செய்யப்பட்டு வலய செயற்பாடுகள் கையளிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மேற்பார்வை செயற்பாடுகளுக்காக 240 உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல் நடாத்த நாம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். 4 நாட்கள் இடம்பெறவுள்ள தபால் மூல வாக்களிப்பு யாழில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் வெளிநாட்டவர் உட்பட 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதையடுத்து ஜம்மு காஷ்மீரின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக காஷ்மீரில் இதுவரை 1500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவத்துக்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய மத்திய அரசு உறுதியுடன் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் என அந்நாட்டு தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு சுற்றுலா வருபவர்கள் ஜம்மு காஷ்மீர் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் பயங்கரவாதிகளை வேட்டையாடுவோம் என பீகாரில் நடந்த நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா துவண்டு போகாது. அவர்கள் கனவிலும் நினைத்திராத தண்டனை கொடுக்கப்படும். காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டுபிடித்து வேட்டையாடுவோம். இன்று பீகார் மண்ணிலிருந்து இந்த உலகத்திற்கு சொல்லுகிறேன். பயங்கரவாதிகள் மண்ணோடு மண்ணாகும் நேரம் வந்துவிட்டது. பயங்கரவாதிகள் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவோம். பயங்கரவாத தாக்குதலால் நாடு முழுவதும் மக்கள் சோகத்துடனும் வலியுடனும் உள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் நாங்களும் துணை நிற்கின்றோம். பயங்கரவாதிகள் ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு உதவியவர்களையும் இந்தியா கண்டறியும். அவர்களது செயலுக்கு உரிய தண்டனை வழங்கியே தீரும். ஓய்வெடுப்பதற்காக நிழலை தேடி சென்றபோது தவறுதலாக பாகிஸ்தானின் எல்லைக்குள் சென்றதால் இந்திய எல்லை பாதுகாப்பு வீரரை பாகிஸ்தான் கைது செய்துள்ளது. அவரை விடுவிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூர் எல்லையில் 182வது பட்டாளியை சேர்ந்த கான்ஸ்டபிள் PK சிங் விவசாயிகளுடன் ஓய்வெடுக்க நிழல் பகுதிக்கு செல்ல முயன்ற போது இந்திய எல்லையிலிருந்து தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றுள்ளார். இதனால் பாகிஸ்தான் வீரர்கள் PK சிங்கை கைது செய்துள்ளனர். சீருடை மற்றும் அவருடைய துப்பாக்கியுடன் பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்ற PK சிங்கை பாதுகாப்பாக மீட்க இரு நாட்டு வீரர்களிடையே கொடி சந்திப்பு நடைபெற்றது. இது போன்ற சம்பவங்கள் அசாதாரணமானது அல்ல என்றும் இரு தரப்பினருக்கும் இடையே கடந்த காலங்களில் இது நடந்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற நிலையில் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1954 முதலாவது செயன்முறை சூரிய மின்கலம் பெல் ஆய்வுக்கூடத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. 1981 ஜப்பானின் சுருகா அணுமின் நிலையத்தில் 100க்கும் அதிகமான தொழிலாளர்கள் கதிர்வீச்சு தாக்கத்திற்கு உள்ளாகினர். 2006 கொழும்பில் இராணுவ தலைமையகத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா படுகாயமடைந்ததுடன்
5 இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். 2015 நேபாளத்தில் 7.8 அளவுடைய நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 9,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.